ஐபிஎல் 2026 ஆப்ஷனுக்கு இன்னும் அட்லீஸ்ட் 7 days தான் இருக்கு. ஸோ சிஎஸ்கே உங்களோட ஸ்குவாடை எப்படி செட் பண்ண போறாங்க, சிஎஸ்கே ஸ்குவாட்ல என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதை எப்படி சிஎஸ்கேல சால்வ் பண்ண முடியும், ஏதாச்சும் லூப் ஹோல்ஸ் இம்பாசிபிளா இருக்குதா சால்வ் பண்ணதுக்கு, அப்படி இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கு. ஸோ சிஎஸ்கே ஸ்குவாடை ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோல பார்த்துடலாம். அண்ட் கை சிஎஸ்கே நம்மளுடைய சஞ்சு சாம்சனுக்கு ஒரு புது ரோலை கொடுத்து நம்ம மனசை சுக்குநூறா ஒடிக்க போறாங்களா, என்ன ரோல் அது சஞ்சு சாம்சனுக்கு சிஎஸ்கே கொடுக்கறது, எதுக்கு நம்ம மனசு சுக்குநூறா ஒடிய போகுது அப்படின்னு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில பார்த்து நமக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ப்ரோ சொல்ற, உண்மையாலுமே சிஎஸ்கே சஞ்சு சாம்சனுக்கு கொடுக்க போற புது ரோல்னால நம்ம மனசு சுக்குநூறா ஒடிய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கைஸ். ஸோ இப்போவே நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கலாம் லைக் நான் என்ன மீன் பண்ணுற வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிற கைஸ் லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் ட்ரேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனு லைக் 2026 தான் தலையோட கன்ஃபார்ம் லாஸ்ட் இயராக இருக்க போது. அவர் 2027க்கு வருது ஒரு பெரிய டவுட் அப்படின்னு. ஸோ சிஎஸ்கே அதுக்கான முன்னெச்சரிக்கையா சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணாங்க, ஜடேஜாவே சாக்ரிஃபைஸ் பண்ணி. பிகாஸ் தலை மாதிரி ஒரு கீப்பர் பேட்டர், இந்தியன் கீப்பர் பேட்டர் போறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்லாட்டுக்கு நிரப்புறதுக்கு இன்னொரு இந்தியன் கீப்பர் பேட்டர் தேவை. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி சஞ்சு சாம்சன் கிட்ட இருக்கு அப்படின்னு சிஎஸ்கே நம்பி எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ அவருக்கான டெஸ்டிங் பீரியட் அப்படின்னா இந்த 2026 ஸ்டார்ட் ஆகிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 சிஎஸ்கே கீப்பர் சஞ்சு சாம்சன் தான் இருக்கிறதுனால சான்சஸ் அதிகமாக தெரியுது. லைக் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸுக்கு சஞ்சு சாம்சன் தான் கீப்பிங் பண்ண போறாரு சிஎஸ்கேக்கு. அப்படின்னா தலை கீப்பிங் பண்ண மாட்டாரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், ஒரு ப்ராபபிள் சில பல மேட்சஸுக்கு மட்டும்தான் தலை கீப்பிங் பண்ணுவார். மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் சஞ்சு சாம்சன் தான் கீப்பிங் பண்ண போறாரு. இதை நான் சொல்ல கீஸ் சஞ்சு சாம்சன் ட்ரேட் நடந்ததுக்கு அப்புறமாவே எக்கச்சக்க ஆர்டிகல்ஸ் இதை மென்ஷன் பண்ணி போட்டாங்க. அண்ட் இந்த சோஷியல் மீடியா சைடிலும் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லைக் சஞ்சு சாம்சன் தான் சிஎஸ்கே கீப்பரா இருக்கிறதுனால சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் இதுக்கான ஹிண்ட்ஸும் நம்மளுக்கு தெரிய வருது. லைக் 2026 சீசன் தோனி விளையாடுறதுக்கான மெயின் ரீசனே சிஎஸ்கே லூப் ஹோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இல்லைனா அவர் 2024 2025 ரிட்டையர் ஆகி போயிருப்பாரு. பட் இப்போ இருக்கிறாரு அப்படின்னா இந்த சீசன் கம்ப்ளீட்டா இந்த லூப் ஃபிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ டெஃபினட்டா 2026 ஸ்டம்ப்ஸுக்கு பின்னாடி தோனி இருக்க போகிறது கிடையாது. சில பல மேட்சஸ் இருக்க போறாரு, அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறமா கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. நம்ம சேட்டன் ஸோ சிஎஸ்கேயோட புது கீப்பராக இருக்க போறாரு. எஸ் கைஸ், இனிமே நம்ம கீப்பிங்கில் தோனியோட குவாலிட்டிஸை மிஸ் பண்ணிக்க போகிறோம். பட் ஒன்றும் பண்ண முடியாது, டைம் வந்துடுச்சு, மூவ் ஆன் ஆகணும். உடு ப்ரோ, கீப்பிங்கில் தானே மிஸ் பண்ண போகிறோம், பேட்டிங்கில் பார்த்துக்கலாம் தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் இங்கேயும் ஒரு பெரிய குண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 தலை எல்லா மேட்சஸுமே பேட்டிங்குமே விளையாட மாட்டாராமா. சில பல மேட்சஸ் தான் பிளேயிங் லெவலில் சில பல மேட்சஸ் தான் இருக்க போகிறார் அவர். ஆப்வியஸாக அவருக்குமே அந்த முட்டி தேஞ்சின்னு போயிருக்கு, பிகாஸ் அவருக்கு அந்த நீ இன்ஜுரி இருக்குது. ஸோ அவராலுமே விளையாட முடியாது. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சிஎஸ்கே பாஸ்ட் 3 பில்லர்ஸ் எல்லாரோட யாராமே முடிவுக்கு வந்துடுச்சு கைஸ். தளபதி, சின்ன தலை அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசின் கிரிக்கெட்டிங் ஐடல்ஸ், நம்ம ஃபேவரட் ஃப்ரான்ச்சைசி எல்லாமே ஒரு முடிவுக்கு வரத்தான டைம் வந்துடுச்சு கைஸ். நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க தலை ஸ்டம்ப்ஸுக்கு பின்னாடி அண்ட் தலை வித் த பேட் அட் த ஃபினிஷிங், எல்லாத்தையுமே எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கே 2026 ஸ்குவாடில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும், சிஎஸ்கேடைய லூப் ஹோல்ஸ் என்னென்ன இருக்குது 2026 ஸ்குவாடில் அப்படின்னு சொல்லி இப்போ 1 by 1 பார்த்துடலாம் கைஸ். ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம டாப் ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டாப் ஆர்டரில் நம்மளுக்கு எந்த ஒரு லூப் ஹோல்ஸுமே இல்லை கைஸ். ஜஸ்ட் சில பல பேக்கப்ஸ் எடுத்தாகணும், லைக் டொமஸ்டிக் பேக்கப்ஸ். அதை சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாங்க அப்படின்னா டாப் ஆர்டர் ஆல்மோஸ்ட் செட்டு தான், அப்படி எடுக்கலனாலுமே செட்டு தான். பட் ஒரு சேஃப்டிக்காக சிஎஸ்கே எடுத்து வச்சா அங்கேயுமே ஃபுல் ஃபிக்ஸ்டு. அதுக்கப்புறமா கண்டிப்பாக மிடில் ஆர்டர்லுமே சில பல பேக்கப்ஸ் எடுத்தாகணும் சிஎஸ்கே, அண்ட் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லைக் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்காங்க டொமஸ்டிக்லேருந்து. இங்கேயுமே டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் தான் தேவைப்படுறாங்க. கண்டிப்பாக மிடில் ஆர்டர்லுமே சிஎஸ்கே சில பல டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் வச்சு நிரப்பிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் சிஎஸ்கேக்கு வரப்போது எக்கச்சக்க பிரச்சனை. லோவர் ஆர்டரில் என்ன பண்ண போகிறாங்க, பேக்கப்ஸ் எல்லாம் எடுக்கிறது இருக்கிற ஃபஸ்ட்டாக லோவர் ஆர்டரில் 11ல் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கே ஆளுங்க கம்மியாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஃபாரின் ஆல்ரவுண்டர் தேவைப்படுறாரு, அண்ட் ஒரு இந்தியன் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் சிஎஸ்கேக்கு தேவைப்படுறாரு. ஸோ இந்த 2 ஸ்லாட்டை நிரப்பிட்டாங்க அப்படின்னா 11 கம்ப்ளீட் அசெட். அதுக்கப்புறமா சிஎஸ்கே பேக்கப்ஸுக்கு தான் போய் ஆகணும். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கிறாங்க லைக் ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் இருக்கிறாரு, அண்ட் ராமகிருஷ்ணா கோஷ் இருக்காரு. லைக் இந்த மாதிரி கூட சிஎஸ்கே ஸ்வாப் பண்ணிக்கலாம். லைக் ஒரு ஸ்பின்னிங் ஃபாரின் ஆல்ரவுண்டர் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் இந்தியன் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சிஎஸ்கே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி லூப் ஹோல்ஸும் இருக்குது. சிஎஸ்கே இதுதான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறமா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஃபுல் வீக்காக இருக்குது கைஸ். ஸோ கண்டிப்பாக ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் சிஎஸ்கே எக்கச்சக்க ஒர்க் பண்ணி ஆகணும். சில பல இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எடுத்துன்னு வரணும். அண்ட் அதே சொன்னேன் இல்லை கைஸ் இப்போ. ஸோ ஃபாரின் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துன்னு வரணும். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேட வீக்கெஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ அப்படின்னு சொன்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸ்ரேயஸ் கோபால், நூர் அஹமத் இருக்கிறாரு. பட் அவங்க ரெண்டு பேருமே மேட்ச் வினர்ஸாக ஜடேஜா மாதிரி அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்கமிங்காக அவங்க வர போகிறாங்க. பட் இப்போக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் தேவை. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்குவாடில் மெயின் ப்ராப்ளம் கைஸ் பத்திரனா போனதுனால ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஆப்ஷன்ஸில் ரொம்ப கம்மியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்கிறாங்க பத்திரனா குவாலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியே ஆகணும். லைக் ஜாக்கப் டஃபி, மேட் ஹென்ரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக நேத்தன் எல்லிஸுக்கு ஒரு பேக்கப்பாக ஒரு பிளேயர் எடுத்தாகணும். இன்கேஸ் பத்திரனாவே கிடைக்கிறார் அப்படின்னா அந்த ஸ்லாட்டில் சிஎஸ்கே ஒர்க் பண்ணுறதே வேணாம், ஃபுல் செட்டில் ஸ்லாட். ஸோ இது எல்லாத்துமே சால்வ் ஆகிட்டா சிஎஸ்கே இருக்கிறதே ஒரு இம்பாசிபிள் டாஸ்க். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை மாதிரி ஒரு ஃபினிஷர் எடுத்துன்னு வரணும். ஐ மீன் அந்த ஸ்லாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இந்தியன் ஹிட்டர் எடுத்துன்னு வரணும். இதுதான் சிஎஸ்கே இருக்க போகிற இம்பாசிபிள் டாஸ்க். பிகாஸ் தலை மாதிரி ஒரு கீப்பர் பேட்டராக சிஎஸ்கே எடுத்துன்னு வர முடியாது. பிகாஸ் தலை விளையாடுற ஸ்லாட்டுக்கு சிஎஸ்கே கண்டிப்பாக ஒரு ஆல்ரவுண்டர் தான் தேவை. ஸோ கண்டிப்பாக அங்கே ஒரு ஆல்ரவுண்டரை சிஎஸ்கே பிளேஸ் பண்ணி ஆகணும். அதை இந்த ஆப்ஷன்லேயே சிஎஸ்கே தேடி எடுத்து க்ரூம் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜிக்கு செட் ஆகும். இல்லை அடுத்த வருஷமே நாங்கள் போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே மாட்டிப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக இது சிஎஸ்கேக்கு ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் இருக்க போகுது. லைக் சிஎஸ்கே இதுக்குமே ஸ்கவுட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் இருக்குது கைஸ். அது எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம ஸ்குவாட் தரமாக இருக்க போது சம்பவம் 2026 கன்ஃபார்ம் லோடிங் தான். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் லைக் சிஎஸ்கேவுடைய புது இந்தியன் ஆல்ரவுண்டிங் ஃபினிஷர் யார் இருக்க போகிறாங்க? ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஃபினிஷர் இருக்கணும். அது அப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி யாராச்சும் அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.